தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இவங்களை மையப்படுத்தி தமிழக அரசியல் சார்ந்து பல தலைவர்களும் கருத்து தெரிவிப்பாங்கன்னு சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வெட்டு வாங்கின இல்ல ஒரு அடி வாங்கின அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிடுன்ற மாதிரி ஒரு சின்ன சாராம்சம் இருக்கும்ல, அதை உயிர்ப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இவரு காசு செலவு பண்ணியிருந்தா கூட இவ்வளவு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஓவர் நைட்ல பயங்கர ப்ரொமோஷன். எங்க பார்த்தாலும் தலைப்புச் செய்தியில கூட ஏர்போர்ட் மூர்த்தின்ற பேரை பார்க்க முடியுது. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஏர்போர்ட் மூர்த்தி இவரை யூடியூப் தளத்துல நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா இவர் யூடியூபர் கிடையாது. புரட்சி தமிழகம் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியோட தலைவர் இவர் தான். இதை மூலம் தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா பல பேர் யூடியூபர்னு ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்க பாக்குறாங்க. ஒரு கட்சியோட தலைவருங்க, அதை புரிஞ்சுக்கங்க. ஆனா மக்கள்கிட்ட ஒரு சென்றடைய காரணமா இருந்த முக்கியமான தள என்னமோ யூடியூப் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒடுக்கப்படுற மக்கள் இருக்காங்களே, இவங்களோட முகமா தன்னை பிரகடனப்படுத்திக்க ட்ரை பண்ணவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். திருமாவளவன் அவர்கள் இருக்காங்களே, இவங்களை இவரளவுக்கு யாருமே சாடி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைகள் கூட இங்க சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். மேடையில் அவர் பேசும்போதெல்லாம் திருமாவளவன் அவர்களை ஒருமையில பயங்கரமா பேசியிருக்காரு. யாரு? இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். திமுகவுக்கு எப்படி ஒரு விசிகா, அது போல திமுகவோட எதிரணி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு விசிகா 2.0 மாதிரி தான் இந்த புரட்சி தமிழகம் கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இவர் ட்ரை பண்றாருன்னு ஒரு அலிகேஷன் மட்டும் அவர் மேல இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில நபர்கள் கூட போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அதை பல பேர் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்னு வந்தா பல நிகழ்வுகள் போக வேண்டியதா இருக்கும், பல பேர் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அது சார்ந்து என்ன வேணாலும் நடக்கும். இப்ப கூட்டணியில் இருக்கிற கட்சியை நாளைக்கு கழண்டு போகும், நாளைக்கு கழண்டு போன கட்சியை சேர்ந்து வந்து நிற்கும். அரசியல் நிரந்தரம் எதுவும் இல்லைன்றது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பட் இது புரியாத சாமானிய மக்கள் இருக்காங்களே, அவங்க பல பேரும் ஓ அப்படியா திமுகவுக்கு அவங்கன்னா எதிரணிக்கு இவங்க போல இருக்கே அப்படின்னு முடிவுக்க வந்துட்டாங்க. ஆனா அது அறியாத பல பேர் இருக்காங்களே, அவங்கதான் ஓ அப்ப இது நடந்தா இதுதான் உண்மையானு அந்த மேலோட்டமா பார்த்துட்டு முடிச்சு நடத்துற பின்னாடி என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு டாக் மட்டும் இன்னும் பெருசா வளர்த்துக்கிட்டு இருக்கிறது, திமுகவுக்கு விசிகா எப்படியோ அது போல எதிரணிக்கு இந்த கட்சி அப்படின்ட்டு. சரி, ஓகே, ரைட்டு. இப்ப அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். நம்ம டிஜிபி ஆபீஸ் இருக்குல்ல, அங்க இந்த பாமக நிர்வாகி ஒருத்தர் மனு கொடுக்க வந்தாருங்க. அது ஆக்சுவலா இன்னொரு பாமக நிர்வாகி சார்ந்த ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. ஏதோ பிளாஸ்ட் பண்ண அட்டம் பண்றாங்க ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அது சார்ந்த மனு கொடுக்க அந்த பாமக நிர்வாகி வந்தாரா. இவர் ஏர்போர்ட் மூர்த்தவர்களை பொறுத்த வரைக்கும் விசிக சார்ந்து பெருசா பகைச்சுக்கிட்டார். பட் மற்ற கட்சிகள் இருக்குல்ல, குறிப்பா பாமக மாதிரி கட்சிகள், அவங்களாம் பகைக்கல, நட்பு பாராட்டுறாள் தான் இவர். யாரும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சரி இவர் வராரு, நாமளும் கூட போவோம்ட்டு இவரும் கூட வந்திருக்காருங்க. கூட வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாப்போம் வந்தாரா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கோ அப்ப அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல வந்தாரா. வந்தது ஒரு குத்தன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேட்டு முன்னாடியே எங்க டிஜிபி ஆபீஸ் இருக்குல்ல, அங்க அருகிலே சொல்ற இந்த விஷயம் நடக்கிறது. அங்க செருப்பை வச்சு சில பேர் அடிக்க ட்ரை பண்ணாங்க. யார? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒரு 4க்கும் மேற்பட்ட நபர்கள்னு சொல்லலாம், ஒரு கும்பல்னே சொல்லலாம். வந்து எல்லாம் இவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஒரு நேரம் புரியல என்ன நடக்குது அப்படின்ட்டு. நாம கூட வந்தோம், இங்க என்ன இது போல நடக்குதுன்னு அவருக்கு புரியறதுக்கே சில நிமிஷம் எடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தலைவர் திருமாவாழ்கன்னு ஒருத்தர் அங்க முழக்கவரை எழுப்பிட்டாப்ல. இவர் தாக்க வந்தாங்கன்னு சொன்னல, அதுல ஒருத்தர் அந்த முழக்கத்தவரை எழுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்கள ஓஹோ கட்சி சார்ந்த பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு அவங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூர்த்தி இருக்காருல்ல, இவர் பதிலுக்கு தாக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுவும் கையில ஆயுதம் எடுத்ததாதான் பெருங்குற்றச்சாட்டு அவர் மேல. ஒரு பக்கம் இவங்க வந்து தாக்க, இன்னொரு பக்கம் அவர் பதிலுக்கு தாக்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
மெரினா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க மூர்த்தி அவர்கள் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்ல என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் அவர்களோட தூண்டுதலின் பேர்ல தான் என்ன தாக்குனாங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. திருமாவர்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதாலாம் தெரியல. ஆக்சுவலா அவர் சொன்ன புகார்ல இருந்த விஷயங்கள் இதுதான். விசிகாவினர் மேல 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படுச்சுங்க, இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. காயம்பட்ட ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்தாங்க. இப்ப இவருக்காக பல பேர் ஆதரவு குரல்களை ஒழிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியா முழுக்க. எப்படிங்க ஒரு இப்போ ஆயுதத்தை வச்சு தாக்கலாம், இதுதான் ஒரு கட்சி தலைவரோட அழகு அதுன்னு அப்படி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பேசுறது, ஏங்க தற்காப்புக்குன்னா எதிரில் இருக்கிறவங்க உயிர் எடுக்கப்பட்டாலும் அது சட்டப்படி குற்றமா கருதப்படாது. ஏன்னா உங்களை தாக்க வரவங்க நீங்க திருப்பி தாக்கலனா நீங்க உயிர் இருந்தா யார் பொறுப்பு, அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 பக்கம் சோசியல் மீடியா முழுக்க விவாதம் ஆரம்பிச்சிருச்சா. ஓகே, விசிகா பிரமுகர் திலீப் இருக்கார்ல, அந்த காயம்பட்ட நபர்கள் சொல்லியிருந்த பார்த்தீங்களா அசார்ந்து, அவர் என்ன பண்ணிட்டாப்ல, தன் பங்குக்கு ஒரு புகாரை போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணிட்டாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு, மூர்த்தி அவர்கள் ஆயுதம் ஏந்தி தாக்கினார் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், போலீசார் வழக்கு பதிவு பண்றாங்க. அதுவும் 3 பிரிவுகளின் கீழே. ஆபாசமா பேசினாருன்ட்டு ஒரு பிரிவு, அப்புறம் இந்த கொடுங்காயத்தை ஏற்படுத்த முயற்சித்தார் இன்னொரு பிரிவு, அப்புறம் ஒரு பிரிவுன்னு 3 பிரிவுகள் அவர் மேல வழக்கு பதிவு. இப்ப அடிஷனல் சார்ஜஸ் என்ன போடுவாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் 3 பிரிவுகள் வழக்கு பதிவு பண்ணியாச்சா. அடுத்த ஃபார்மாலிட்டி என்ன, அரெஸ்ட் பண்றதானே. மூர்த்தி அவர்களோட வீட்டுக்கே போலீசார் போயிட்டு அங்க வச்சவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவரு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வந்து அரெஸ்ட் ஆகி அந்த வண்டியில ஏற போறதுக்கு முன்னாடியே வீடியோல சில விஷயங்கள் பேசியிருக்காருங்க. அதுவும் அவ்வளவு சர்க்காசமா பேசியிருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன பிற்பாடு இவரோட மனைவியா இருக்காங்களே, அவங்க ஒரு விஷயத்த அழுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 வீடியோவை இப்ப முழுமையா பாருங்க. திராவிட மாடல் ஆட்சியில வரவேற்புரை தலைவரை விமானம் கூட்டி போறாங்க, பாத்துக்கலாம். அவரை வந்து செருப்பால் அடிச்சு அவரை அவ்வளோ காயப்படுத்தி அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பண்ண இஷ்யூக்கு இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்போ 10:30 லேட் நைட்ல வந்து கூப்பிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு D5 ஸ்டேஷனுக்கு வந்தோம். D5 ஸ்டேஷன்ல இருந்து எக்மோர் கோர்ட்டுக்கு வாங்க, அங்கதான் கூப்பிட்டு போறோம். வந்து 1 hour ஆகுது, இது வரைக்கும் இன்னும் அவர் வரல. என்ன பண்றீங்க, என்ன ஆகுது, என் வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். எனக்கு உண்மை மன உடச்சலா இருக்குது. இது தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் வந்து கோஆபரேட் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மூர்த்தி அவர்களை மெரினா ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போன பிற்பாடு அந்த ஃபிட்னஸ்லாம் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, அது ஒரு ஃபார்மாலிட்டியில் அரெஸ்ட் பண்றப்ப. ஸோ இதுக்காக ராயப்பேட்டை மருத்துவமனை இருக்குல்ல, அங்க மூர்த்தி அவர்களை அழைச்சிட்டு வராங்க. அப்போ அதை செக் பண்ணி பார்க்கும்போது பிபி லெவல் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக அப்நார்மலா இருந்திருக்குங்க. அப்புறம் தான் கேட்டிருக்காங்க, ஆமா அங்க இருக்கு, சுகர்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே. இதுக்கப்புறம் ஒரு மாத்திரையை கொடுத்துருக்காங்களாம். இந்த தகவலை சொல்லியிருக்கிறது மூர்த்தி அவர்களோட தரப்பினர். ஒரு மாத்திரையை கொடுத்தாங்க, அந்த மாத்திரை உட்கொண்டாரு. உட்கொண்ட பிற்பாடு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சரிஞ்சிட்டு தான் அவங்க சொல்றாங்க. இங்க வந்து காட்சியிலும் அதே தான், அவர் சரியறது இருந்துச்சு, பட் மாத்திரை சாப்பிட்டு சரிஞ்சாரன்ற விஷயம் இவர் சைட்ல சொல்றவங்களால மட்டும்தான் ஊர்ப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மாத்திட்டாங்க. டீனே வந்து டைரக்டா பரிசோதனை பண்றாருங்க. பரிசோதனை முடிச்ச கையோடு ஐசியூல அட்மிட் பண்ண சொல்லிட்டாராம். எதையும் மூர்த்தி அவர்கள் தரப்பினதா இப்ப சொல்லியிருக்காங்க. 3 நாட்கள், குறைஞ்சது 2 நாட்கள், அதிகபட்சம் 3 நாட்கள் வரைக்கும் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சே தரணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஏர்போர்ட் மூர்த்தியோட ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவங்க இப்போ என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, தற்காப்புக்காக தான் திருப்பி தாக்கினாருங்க, இது ஒரு குத்தமா, எதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. குற்றம் செஞ்சிருந்தா அவர் தலைமறைவாயிருப்பாரு, அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள தைரியமா இருந்திருக்க மாட்டாரு. அவர் இங்கே ஓடி இல்லையே, வீட்டில் தானே இருந்தார், அங்கே தானே போய் அரெஸ்ட் பண்ணீங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மாத்திரை இருக்குல்ல, அதை அவர் போட மறுத்துட்டாருங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு மாத்திரையை போட்டுதான் அவருக்கு நெஞ்சு வலி மாதிரி ஒன்று ஏற்பட்டு கீழே சரிஞ்சாரு. திரும்ப நிலைமை மோசமாயிட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாத்திரையை கொடுத்தாங்க, அவர் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஊசி மூலமா அவருக்கு மருந்து உடம்புல ஏத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த அப்டேட் பண்றாங்க. சுகர் பிபின்னு அவருக்கு உடம்புல பிரச்சனை இருக்குங்க, இதுக்கு அவர் சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பல வருஷமா சித்த மருத்துவம் எடுத்துட்டு இருக்கவங்க திடீர்னு அலோபதி சார்ந்த ஒரு மெடிசன் உள்ள போட்டாங்கன்னா இது போல ஆகுமான்னு தெரியல. பட் அவங்க சொல்ற விஷயம் அந்த கண்ணோட தான் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. சரி, ஓகே, ரைட் விடுங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எலெக்ஷன் டைம் வேறியா, அடுத்த வருஷம் எலெக்ஷன், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பரப்புரை பாதி முடிச்சார் ஆல்ரெடி. இப்ப ஏற்பட்ட விஷயம் ஒன்று நடக்குதுன்னா அது அரசியல் சார்ந்த வெப்பனைஸ் பண்ணாம இருப்பாங்க. அவர் கையில் எடுத்துட்டாரு. இபிஎஸ் அவர்கள் பரப்புரை கூட்டத்தில் பேசுற அளவு கையில் எடுத்துட்டாரு. டிஜிபி அலுவலகம் முன்னாடியே மூர்த்தி அவர்களை தாக்கி இருக்காங்க, இது எப்படிங்க சரியானதா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இத காவலர்கள் வேடிக்கை பார்க்குற நிலைமை இருக்குல்ல, இதெல்லாம் என்னால பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டும் பேசியிருக்காப்புல.
இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேனோ அந்த பேச்சை முடிச்சிருக்காரு. இபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்த இங்கே மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பரப்புரை கூட்டங்கள் சார்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக எழுந்திருக்கு. ஏன்னா மக்களே, மற்ற நேரங்களில் ஒரு விஷயம் நடக்கிறது வேற, ஆனால் எலெக்ஷன் நெருங்கும் போது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது பூதாகாரமாக மாறும். பரப்புரை கூட்டங்களில் மிக முக்கியமான பேசு பொருளாக அதை கையில் எடுப்பாங்க ஒரு தலைவர்களும். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள முதன்மையான விஷயம், துப்பாக்கியால் ஒருவேளை இவர் மட்டும் சுற்றிருந்தாருன்னு வைங்க, இவரை தாக்க வந்தவங்கள, அப்போ என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அதை நாம நீதியின் முன்னாடி குற்றம்னு சொல்லுவோமா, இல்லை தற்காப்புக்காக அவரோட உயிரை பாதுகாத்துக்க சுட்டார்னு சொல்லி கேஸை முடிப்போமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, கொலை வழக்கு, யாரும் மறந்துருக்க மாட்டோம். அவர் மட்டும் தற்காப்புக்குன்னு தாக்கி இருந்தாருன்னா உயிர் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவ்வளோ பேர் சுத்து போட்டு அவரை என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்துருந்தோம். அது போல ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்துடவே கூடாதுன்னு முதலமைச்சர் வரைக்கும் ஒரு நிலை கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பட்ட பகல எப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுவும் டிஜிபி ஆஃபீஸ்க்கு அருகில் நடக்குதுன்னா இது எப்படி எடுத்துக்க முடியும்? ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், விசிகாவுக்கு மாற்றா தமிழகத்துல புரட்சி தமிழகம் வந்துடும் போலியே அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இது திருமாவளவன் அவர்களுக்கே தர்ம சங்கடமான விஷயம் தான். ஏன்னா யாரோ 4-5 பேர் பண்ணாங்கன்னு இப்ப அவர் பேர் சேர்த்து கெடுக்கிற வேலையை பல பேர் ஆரம்பிச்சிட்டாங்களே, அவருக்கே தர்ம சங்கடமா தான் இருக்கும். அதுக்கு மத்தியில புரட்சி தமிழகம்ன்ற கட்சி பெரிய பல பேருக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இன்சிடென்ட் மூலமா. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இவர் யூடியூப்னு பல பேரும் அடையாளப்படுத்துறாங்களே, அது சரியா இல்லைங்க. ஏன்னா பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் யூடியூப்ல ஃபுல்லா நேர்காணல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக யூடியூப் வந்து முத்திர குத்திர முடியுமா? புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சியோட தலைவர்னா அந்த கட்சி சார்ந்த சில நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்களை நம்பி ஓட்டு போறது ஒரு 4-5 பேராச்சும் மக்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னா கட்சி தலைவர் அந்த கட்சி பேரை போட்டாலே போதும். அதை விட்டு எதுக்காக சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை அடையாளமா கொடுக்கணும்? நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒடுக்கப்படும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னோட குரல் ஒலிக்கும்னு யாரு வேணாலும் முன்னாடி வரலாம், தப்பே இல்லை. வழிநடத்துற உரிமை அவங்களுக்கு இருக்கு, தகுதி இருக்கும் பட்சத்துல. ஆனா அப்படி எதிரொலிக்கிற குரல் இருக்குல்ல, அது தலைவர்ன்ற ஒருத்தரோட குரலா இருக்கணும். அதை விட்டு யார் இந்த மக்களை வழி நடத்துறது, அது சார்ந்து போட்டிகள் பெருசா மாறி நானா நீயான் சண்டை போட்டு ஏதோ நடுத்தருல இந்த அளவுக்கு சண்டை போடுறதுன்னு கொண்டு வந்து விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பட்டியலின மக்களுக்காக போராடுறவங்க எத்தனை பேர் வந்தாலும் வரவேற்க சமுதாயம் ரெடியா தான் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதுவே கான்ஃபிளிக்ட்டுக்கு விதையா போட்டுறக்கூடாது, யார் ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் பெருசா மாறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவங்க பேசி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நம்பியிருக்க மக்கள் இருக்காங்களா, அவங்க சார்ந்த வாழ்வு செழிக்க ஒரு வழி அமைய நினைக்கிறேன். பார்ப்போம், பெரியவங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணலாம். நான் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எவ்வளவோ இன்டர்வியூ கொடுத்துருக்காப்ல இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம். ஆனா அப்பெல்லாம் கூட இவ்வளவு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காதுங்க. அதுங்க பே பண்ணி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாலும் கூட அதுல கூட இவ்வளவு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காது. இப்ப நீங்க எந்த செய்தி ஊடகம், செய்தி இணையதளம், இல்ல செய்தி யூடியூப் சேனல் எதை எடுத்தாலும் இவரு பேர் டாமினண்டா வந்து நிக்குது. கவனிச்சிங்களா? இந்த மாதிரி பப்ளிசிட்டி எப்பதான் கிடைக்கும்? வந்து இவர் அடிக்க ட்ரை பண்ணாங்களே, அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ இவருக்கு நல்லதுதான் பண்ணிட்டு போயிருக்காங்க. எது எப்படியோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காருல, அவர் பூரணமா குணமடைஞ்சு வீடு திரும்பணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.